காட் வந்து ஒரு விஷயத்தை செய்ய போகிறாருன்னு வச்சுக்கோங்க. நான் சொன்னது வேர்ல்டு ரீசனுங்கிறது ஒரு நார்மலான விஷயம். காட் வந்து ஒரு விஷயத்தை செய்ய போகிறான்னு வச்சுக்கோங்களேன், எவனுடைய இருதயத்தையும் அவர் திருப்புவதற்கு வல்லமை உள்ளவர்னு இருக்குது பைபிளில். ஈவன் ஹார்டான இருதயத்தை கூட திருப்பார். பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். இவருக்கு அப்புறம் வந்த இன்னொரு ஃபேரோவை பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார்னு இருக்கு. நேபுகாத் நேச்சாரின் இருதயத்தை மனுஷனை போல மாற்றினார்னு இருக்கு. காட் வந்து நம்ம இருதயத்தை என்ன வேணாலும் செய்யலாம். அந்த பவர் அவர்கிட்ட, அந்த பவர் அவர் கிரியேட்டர்ல. இப்போ வேத வாக்கிய லூக்கால இருக்கு, வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்கள் இருதயங்களை அவர் திறந்தார்னு இருக்கு. இப்போ உங்கள் வேர்டு உள்ளே போகணுமா போவேணாமாங்கிறதையே அவர் செய்கிறதுல தான் இருக்குது. நான் சில நேரத்தில் யோசிப்பேன், நீங்கள் ரொம்ப டீப்பாக ஒரு மெசேஜ் எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடுப்பீங்க, ரீச்சே ஆகாது. ரீசன் நான் ஃபேக்டை சொல்கிறேன். பல நேரங்களில் நம்ம ரொம்ப பலவீனமாக இருப்போம், ஒரு உட்காந்து தான் ஜோம் பண்ணியிருப்போம், முழங்கால் போட கூட ஜோம் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ கொண்டு போய்ட்டு ஒரு 3/4 மணி நேரம் எப்படியா பேசிட்டு வந்துடும்ன்ட்டு போவோம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் முடியும் போது அன்னையரோட வாழ்க்கையில் மிகப்பெரிய சேஞ்சஸ் நடந்திருக்கும். காட் யார் இருதயத்தை திறக்கிறாரோ அது ரொம்ப முக்கியம். சில பேர் வந்து தங்களுடைய சுயபலத்தை நம்புகிறாங்க. நான் சொல்ல சுயபலத்தை நம்பி பிரயோஜனமே இல்லை, அது தேவை. நான் ப்ரிப்பேர் ஆக வேண்டியது ஆகணும். ஆனால் சக்ஸஸ்ங்கிறது காட் கையில் தான் இருக்குது.